முருங்கைக்காய் மரத்துல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னே இப்போதாங்க தெரியுது. முருங்கை விவசாயத்துல ஒரு விஞ்ஞானி கலக்கி இருக்காரு. முருங்கை மரத்தை வச்சு லட்சத்துல லாபம் ஈட்டி சாதனை பண்ணியிருக்காரு. அது எப்படி திமிங்கலம்? வெறும் முருங்காயை வச்சா? அதுல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். வாங்க, யார் அவரு, எப்படி இவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படின்றத விரிவா பார்க்கலாம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல மண் விஞ்ஞானியா டாக்டர் சரவணன் கந்தசாமி அவர்கள் வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வேலையை விட்டுட்டு இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. அவங்களும் விவசாய குடும்பம் தான். முருங்கை மர சாகுபடியை செஞ்சுட்டு வந்தாங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகாவில் இருக்கிற சோமன்போட்டை கிராமம் தான் சரவணனுடைய சொந்த ஊரு. 2017 வேலையை ராஜினாமா பண்ணிட்டு பண்ணையில வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. முருங்கைக்காயை விட முருங்கை இலை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு மவுஸ் இருக்குங்க. சர்வதேச சந்தையில முருங்கை இலைக்கு நல்ல வரவேற்பும் இருக்கு. முருங்கை இலை சாகுபடியில கவனம் செலுத்த தொடங்கி இருக்காரு. 2022 உலக அளவுல முருங்கைக்கு $9.5 பில்லியன் சந்தை இருந்துச்சு. உலக தேவையில 80% இந்தியால இருந்து தான் பெறப்பட்டுச்சு. முருங்கை இலைய பறிச்சதும் அதை உடனடியா உலர வைக்கணும். உதிரி இலைகளை கொண்டு செல்றதுக்கு ரொம்பவே செலவாகும். இதனால வெளிநாட்டு வியாபாரிகள் அதை பவுடர் ஆக்கி வாங்கிட்டு போவாங்க. ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 6 அடி இடைவேளை விட்டு அதை விதைச்சிருக்காரு. இப்படி ஒரு ஏக்கருக்கு 2000 செடிகள் நடப்பட்டுச்சு. தொடர்ந்து 5 வருஷமா முருங்கை விளைந்திருக்கு. செடி நட்டதுக்கு அப்புறமா 70 சென்டிமீட்டர் உயரத்துக்கு வந்ததும் அதை பிளந்துடுவாங்க. அப்போதான் செடியில நிறைய கிளைகள் விடும். 2 மாசத்துக்கு ஒரு தடவை இலைகளை பறிப்பாங்க. இவரு தன்னுடைய தோட்டத்துல சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி தண்ணிய ரொம்ப சிக்கனமா யூஸ் பண்றாரு. அந்த முருங்கை இலைய நல்லா உலர வச்சு அதுக்கப்புறமா அதை அரைச்சு பவுடர் ஆக்கி அவர் அனுப்புறாரு. ஆர்கானிக் முருங்கை இலை பவுடர் சிறந்த சத்துணவு சப்ளிமெண்டாவும் இருக்கு. அதோடைய விலை 1 கிலோ 7000 இருந்து 8000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. முருங்கை இலை பவுடர் மட்டும் இல்லாம முருங்கை பருப்பு பொடி, முருங்கை இலை சூப்புன்னு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதியும் பண்றாரு. முருங்கை இலையில பருப்பு, விதைகள், மசாலா சேர்த்து பொடி செஞ்சு தயாரிச்சும் விற்கப்படுது. முருங்கை இலைய வச்சு லட்சமா இவரு சம்பாதிக்கிறாரு. இந்த விஷயம் சோசியல் மீடியால ஷேர் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் நோட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.